தூத்துக்குடி +2 மாணவியான பொண்ணு, அந்த பொண்ணுக்கு நடந்த அவலத்தை நான் திருப்பி ரிப்பீட் பண்ண விரும்பல. அதே டைம்ல அந்த பொண்ணோட ஒரு அண்ணனா நான் ஒரு ஜஸ்டிஸ் கேட்டது வீடியோ மேக் பண்றேன். முடிஞ்சவரை தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. பெண்களாகி நீங்க அந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்கும் ஷேர் பண்ணுங்க. அதாவது நல்லாவே தெரியும் அந்த பொண்ணோட கேஸ் எவ்வளவு ஒரு காம்ப்ளிகேட்டடா இந்த தமிழக அரசு வச்சிருந்தா தெரியும். அதாவது அந்த பொண்ணுக்கு வந்துட்டு போஸ்ட் பண்ண ரிப்போர்ட் கொடுக்கறதுக்கு 5 நாள் மேல எடுத்தா இந்த தமிழக அரசு. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். அன்னைக்கு கரூர்ல 47 பேர் செத்தாங்களே, அன்னைக்கு நைட்டே பாடியை கிளியர் பண்ணீங்க, அன்னைக்கு நைட்டே போஸ்ட் பண்ண முடிச்சீங்க. அந்த பண்ண தெரிஞ்ச இந்த கவர்மெண்ட்டுக்கு ஏன் இந்த பொண்ணோட கேஸ்ல எடுக்க முடியல? சரி, ஓகே. அதை தாண்டி தமிழ் அந்த மக்கள் வந்துட்டு அந்த ஊர் மக்கள் வந்து அந்த பொண்ணோட கேஸ்ல நீதி கிடைக்கணும், சரியான குற்றவாளி தண்டிக்கப்படணும், பிடிக்கணும்னு சொல்லிட்டு வந்து ரோட்ல இறங்கி போராடினாங்க. எவனும் போய் பார்க்கல, எவனும் கணக்கு விட்டு இருந்தாங்க ஃப்ரீயா. இப்ப வந்துட்டு ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜை வச்சு ஆளை சஸ்பெக்ட் பண்ணி பிடிச்சிருக்காங்க. நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டு கேவலம் கட்ட காவல்துறை நான் கேட்கிறேன், ஏண்டா 10 நாள் வச்சு தனிப்பட அமைச்சு தேடணும்னு சொல்றீங்க, 10 நாளா? நான் கேட்கிறேன். அப்புறம் டாக் ஸ்குவாட் அந்த டீம் இந்த டீம்னு சொல்றீங்க. ஏண்டா பக்கத்துல உள்ள சிசிடிவி பிடிக்கிறதுக்கா இத்தனை 10 நாள் எடுத்துக்கினீங்களா? யார காப்பாத்துறதுக்கு என்ன பண்றீங்க? சரி, ஓகே. நீங்க பிடிச்ச அக்யூஸ் பாக்கலாமா? இவனு பிடிச்ச அக்யூஸ் பாத்தீங்கன்னு சொன்னா, இவனுக்கு ஏற்கனவே வந்துட்டு 2020 ஒரு 60 வயசு ஒரு மூதாட்டியரை வந்துட்டு ரேப் பண்ணிருக்கான். பாலியல் வன்கொடுமை பண்ணி ரேப் பண்ணி கொண்டிருக்கிறான் இந்த பரதேசி. இவனை வந்துட்டு ஆயுள் தண்டனையா வந்துட்டு வச்ச ஒருத்தனை எப்படி இந்த ஹைகோர்ட் வந்து வெளியே விடும்? நீங்க சிந்திங்க. ஒரு ஆயுள் தண்டனை கைதிய எப்படி ஜாமீன்ல வெளியே விடும்? ஜாமீன்ல வெளியே விட்டு இந்த போலீஸ் பார்த்தாங்களா? என்னத்த பார்த்தாங்க? ஒரு கணக்கே எடுக்கல இல்லையா? இன்னைக்கு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை வச்சு அவனை அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க. இவன் உண்மையான குற்றவாளியா? அது எங்களுக்கே சந்தேகமா வருது நீங்க பண்ணக்குள்ள. ஏன்னா இவ்வளவு நாளா பக்கத்துல உள்ள சிசிடிவி பிடிக்கிறதுக்கு இதுக்கா நீங்க தனிப்பட அமைச்சீங்க, இதுக்கா நீங்க டாக்ஸ் கூட அமைச்சீங்க. என்னடா பண்றீங்க? வீடு வீடா உள்ள போய் பாத்தீங்களா? இப்படிதான் தேடினீங்க பக்கத்துல சிசிடிவி பிடிக்கிறதுக்கு. நான் தமிழ்நாட்டு மக்கள் நல்லா சொல்லிக் கொள்றேன், ஒரு விஷயம் நல்லா திங்க் பண்ணுங்க. ஸ்டாலினுக்கு மொத்தம் எத்தனை கேஸ் இருக்கு? இந்த இவன் ஆட்சி முடிவுல எத்தனை கேஸ் மொத்தம் இருக்கு? அதே டைம்ல அவன் புள்ள பெத்து வச்ச தற்கொலை உதயநிதி இல்லையா, அவனுக்கு என்ன கேஸ் இருக்கு? இவன் பிளான் சொல்லிட்டா அப்பங்காரன் புள்ளைய வந்து அடுத்த சிஎம் ஆக்கணும், போறதுக்கு முன்னாடி இந்த கேஸ் எல்லாம் முடிக்கணும். எவன பிரச்சனை இறந்த பிரச்சனை எல்லாமே வேலை செய்யறான் அவனுக்கு தானே. கோர்ட்ஸ்ல இருந்து போலீஸ்ல இருந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருந்து எல்லாமே அவனுக்கு தானே வேலை செய்யறான். ஆனா சொல்லிக் கொள்றேன் தமிழ்நாட்டு மக்கள், உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லிக் கொள்றேன், இந்த மாதிரி தொடர்ச்சியா பல வேலைகள் பண்ணுவானுங்க. அரசியல் அதாவது இந்த எலெக்ஷன் வர கிட்ட நெருங்க என்னென்ன நடக்க போது தெரியல. ஃபுல் அண்ட் ஃபுல்லா பிரச்சனைல போகுது தமிழ்நாடு. என்ன வேணா பண்ணுவான் இந்த திருட்டு ஸ்டாலின். எவரை கொண்டு யாரை கொண்டு எவ்வளவு செத்தாலும் பிரச்சனை தான் ஆட்சியில கொண்டு நான் காசு அடிக்கணும் ரொம்பவும் குறியா இருக்கிறான். தமிழ்நாட்டு மக்கள் சிந்திச்சு செயல்பட்டு ஓட்ட சரியா போடுங்க. விட்டீங்க அதுக்கப்புறம் முடிஞ்சு. நான் அதுக்கு சொல்லவே மாட்டேன். அதுக்கப்புறம் முடிஞ்சு இது முடிஞ்ச வர இந்த வீடியோ முடிஞ்ச வர தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் தான் சொல்ல முடியும். அந்த பொண்ணுக்கு நீதி கிடைக்கணும், உண்மையான குற்றவாளியை பிடிக்கணும். கேவலம் கட்ட காவல்துறை.